ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்லி 500 போட்டிங்கன்னா 14,000 என்னமோ வரும், உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்துருச்சு, நீங்கள் வந்து பேலன்ஸு டேக்ஸ் அமௌண்ட் பே பண்ணுங்க அப்படின்றான். இது என்ன கதைனே எனக்கு புரியல. இது முழுக்க முழுக்க ஸ்கேம் தான் இது. நேஷனல் ஆரோக்கியா எக்ஸ்போ அண்ட் நம்ம சென்னையில் மணப்பாக்கத்தில் உள்ள Heartfulness Institute, பாபுஜி Memorial Ashram. January 9 to 12. Click the link below and register. அந்த ப்ராஃபிட்டில் இருக்க அந்த டேக்ஸ் அமௌண்ட்டை கழிச்சிட்டு அனுப்பிச்சி விடுங்கன்னா, இல்லை வாய்ப்பே கிடையாது, நீங்கள் இந்த டேக்ஸ் அமௌண்ட்டை பே பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வித்ரா வரும், அப்படிலாம் உங்கள் ட்ரேடிங்கை வந்து கேன்சல் பண்ணிடுவேன். சின்ன பையன் பண்ணுறானா இல்லை அவங்க அண்ணன் பண்ணுறான்னு தெரியல, ஆனால் 2 பேரும் நடக்குது. இப்போ அவன் வீடியோவில் காட்டிட்டு பின்னாடி அவங்க அண்ணன் வேலை செஞ்சுட்டு இருக்கான் போல். ஃபோன் பண்ணி பேசியிருக்காங்க போல நம்ம இன்ஃப்ளூயன்சர் ஃப்ரெண்ட்லாம், இந்தமாரி உங்ககிட்டயா வாங்கினாங்க, நீ வந்து வாங்கினவன் வந்து கேட்க சொல்லு, நான் யார் இருந்தாலும் பார்த்துக்கிறேன். அவங்க அம்மா வந்து இந்தமாரி பேசுகிறாங்களாம் கோவமாக. இப்போ பார்த்தீங்கன்னா இந்தமாரி போட்டு வச்சுருக்காரு, எனக்கு வந்து ஐஃபோன் வந்து இஎம்ஐயில் எடுத்து கொடுங்க, நான் மந்த்லி கட்டிக்கிறேன். நம்மளுக்கு பேமெண்ட் வந்துச்சு, நம்ம சுயநலத்துக்காக வீட்டை டெலீட் பண்ண முடியாது. உனக்கு எத்தனையோ பேர் எனக்கு டிஎம்ஸ் ஒன்றும் வந்துட்டு இருக்குது, கிராக்கர்ஸ் ப்ரொமோஷன் வாங்கியிருக்கான், அது ஒன்றும் பேமெண்ட் கொடுக்கலன்னு போட்டிருக்காங்க. அந்த பையனோட ஃப்யூச்சர் தான் கெட்டு போகணும். ஸ்கூல் கூடயும் முடிக்கல, சரி சாரி அப்படின்ற ஒரு வார்த்தையே வரமாட்டேங்குது. ஃபேமிலி சைட்லேருந்து இவ்வளோ சப்போர்ட் கொடுக்குறாங்கன்னா என்னன்னு சொல்ல தெரியல எனக்கு. அந்த பையன் வந்து கார் வாங்கிட்டான் சின்ன வயசில் அப்படிங்கிறதுனால பொறாமை யாருக்குமே பொறாமையே கிடையாது. இப்போ பூவாயர் கூட தான் வாங்கினாங்க, சின்ன பையன் தான். நம்ம எல்லாம் சந்தோஷம் தான் பட்டோம், நல்லா வாங்கியிருக்காங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி அப்படின்ற மாரி. சின்ன பையனால ஒரு பொறாமையோட இது பண்ணுறாங்க அப்படின்ற மாரி மாற்றிட்டான். ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம், நான் உங்கள் ரக்ஷயா பார்த்தி. ரீசெண்ட் டேஸாக நீங்கள் சோஷியல் மீடியா பக்கம் பார்த்தீங்கன்னா கொடுவாய் அன்பு அப்படிங்கிற ஒரு சின்ன பையன் நிறைய பேர்கிட்ட ஸ்கேம் பண்ணிட்டான் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தொடர்ந்து நம்மளால் பார்க்க முடியுது. அதனால் பாதிக்கப்பட்ட ஒருத்தர் தான் நம்மக்கிட்ட இருக்கார். ஸோ அவர் ஃப்ரெண்ட் வந்து பாதிக்கப்பட்டிருக்காரு. அவர்கிட்ட என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம். என்ன தான் நடந்துச்சு? அதாச்சும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இதனால் வந்து பாதிக்கப்பட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. என்ன நடந்துச்சு அதை ஃபஸ்ட்டு எங்களுக்கு கொஞ்சம் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். அதான் மேம், இப்போ வந்து ஃபஸ்ட்டு என் ஃப்ரெண்டு வந்து இவன் ஸ்டோரிலாம் பார்த்துட்டு இருக்கான். நைட்டு 12 மணி சம்திங் ஏதோ போட்டிருக்கான் ஸ்டோரி. போட்ட உடனே மெசேஜ் பண்ணியிருக்கான் அந்த நம்பருக்கு. என்ன மாதிரியான ஸ்டோரி அது? அதான் அந்தமாரி ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்லி போட்டிருக்கான். அந்தமாரி போட்டோடனே இவன் வந்து ஒரு டெஸ்டடான பேஜிலேருந்து போட்டிருக்கான். ஒரு 6 லட்சம் இருக்குன்னா டெஸ்ட் பண்ண மாட்டோமா அந்த பேஜை. அதில் அந்த பேஜில் போட்ட நம்பர் வந்து போய் மெசேஜ் பண்ணியிருக்கான். அவங்களும் உடனே ரீப்ளை பண்ணியிருக்காங்க. அது அவங்க நம்பரா யார் நம்பர்னு தெரியல, ஆனால் அவங்க சைடு உள்ள நம்பர் தான் நினைக்கிறேன். பண்ணி பேசினோன்னே இந்தமாரி 500 போட்டிங்கன்னா 14,000 என்னமோ வரும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கான் சம்திங். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்துருச்சு, நீங்கள் வந்து பேலன்ஸு டேக்ஸ் அமௌண்ட் பே பண்ணுங்க அப்படின்றான். இது என்ன கதைனே எனக்கு புரியல. ஏன்னா இப்போ போடுறோன்னா நீங்கள் டேக்ஸ் அமௌண்ட் பே பண்ணணும்னு முன்னாடியே சொல்லியிருக்கலாம், ஓகேவா? இது முழுக்க முழுக்க ஸ்கேம் தான் இது சொல்லணும்னா. இப்போ 4,000 கொடுங்க அப்படின்ற மாரி பேசியிருக்கான். அது என்னால் முடியாது ப்ரோ அப்படின்ற மாரி என் ஃப்ரெண்டு முடிச்சிட்டான். அவனு கேட்டு பார்த்தான், இந்தமாரி நீங்கள் டேக்ஸ் பேமெண்ட் பண்ணால் தான் பேலன்ஸ் பேமெண்ட் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு. இப்போ இந்த டேக்ஸ் அமௌண்ட் அப்படிங்கிறது வந்து எவ்வளோ கேட்டிருந்தாரு? அதான் 4,200 பே பண்ணால் உங்களுக்கு 12,000 வரும் அப்படின்ற மாதிரி சொல்லி மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கேட்ட அமௌண்ட் வந்து 500. ஓ 500லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஓகே 500லேருந்து ஸ்டார்ட். இவன் வந்து 500 தான் இருக்குது ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்கான். ஓகே. ஆனால் அதில் ஸ்டார்டிங் வந்து இந்த சேட்டில் வந்து 1000 தான் போட்டிருந்தது. பட் இவன் 500 தான் இருக்குதுன்னு சொன்னோன்னே சரி அனுப்புங்கன்னு இருக்கான். ஓகே, எவ்வளோ அமௌண்ட் இருந்தாலும் ஓகே பரவாயில்ல அனுப்புங்கன்னு சொல்லியிருக்கான். இந்தமாரி உங்களுக்கு 12,000 ப்ராஃபிட் வந்திருக்கு, நீங்கள் 4,200 டேக்ஸ் அமௌண்ட் மட்டும் பே பண்ணுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கான். என் ஃப்ரெண்ட் வந்து இல்லை ப்ரோ என்கிட்ட அவ்வளோ அமௌண்ட்லாம் இல்லை, நீங்கள் வந்து அந்த ப்ராஃபிட்டில் இருக்க அந்த டேக்ஸ் அமௌண்ட்டை கழிச்சிட்டு அனுப்பிச்சி விடுங்கன்னா, இல்லை வாய்ப்பே கிடையாது, நீங்கள் இந்த டேக்ஸ் அமௌண்ட்டை பே பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வித்ரா வரும், அப்படிலாம் உங்கள் இது ட்ரேடிங்கை வந்து கேன்சல் பண்ணிடுவேன் ப்ராஃபிட்டை வந்து அப்படின்ற மாரி போட்டிருக்கான். ஓகே, இப்போ இது எப்போ நடந்தது இந்த இன்சிடென்ட் கரெக்டாக? இது வந்து அக்டோபர் நினைக்கிறேன். அப்போ வந்து சொன்னான் இந்தமாரி, ஓகே சரி வேறு யாரும் இது இந்த ஹிந்தி அந்த சைட்லேருந்து ஸ்கேம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நியூஸில் பார்த்தோன்னா அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சரி ஊராக பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் எங்கேயும் பண்ணாதான்னு விட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா இவன் தான் சொன்னான் இந்தமாரி இப்போ ஸ்கேம் வெளியே வந்துட்டு, அதனால் அந்த வீடியோ வச்சுருந்தான் ப்ரூஃப்லாம். அதனால் வீடியோ எடுத்து போட்டேன், ரீச் ஆச்சு. அதுக்கப்புறம் இப்போ அந்த பையனே மெசேஜ் பண்ணிட்டு இருக்கான் எனக்கு. இப்போ இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறமா அந்த பையன் உங்களை வந்து மெசேஜ் என்ன மாதிரி சொன்னான் ஃபஸ்ட்டு இந்தமாரி வீடியோ டெலீட் பண்ணுங்கள் ப்ரோ, நான் வந்து பேமெண்ட் உங்களுக்கு போட்டு விட்டுறேன் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி மெசேஜ் பண்ணான். அதுக்கப்புறம் அவங்க யூபிஐ ஐடி அனுப்புங்க, இதெல்லாம் ப்ரூஃப்லாம் கேட்டிருந்தாங்க என்கிட்ட, அவங்க பே பண்ண ஸ்க்ரீன்ஷாட்லாம் அனுப்புங்க, வீடியோ டெலீட் பண்ணுங்கன்றான். இப்போது பே பண்ணிட்டான், இப்போது 500 பே பண்ணிட்டான். பே பண்ணிட்டான் அவன் சைட்லேருந்து 500 உங்களுக்கு பே பண்ணிட்டான். இப்போ தான் ஜஸ்ட்
ஓகே, நம்ம இந்த இன்சிடென்ட் பேசிகிட்டு இருக்க சமயத்துலலாம் வந்து அந்த பையன் என்ன பண்ணான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர்லாம் வாங்கி பேமெண்ட் வந்து பண்ணியிருந்தான். இது வந்து இதுக்கு முன்னாடி அந்த பையன்கிட்ட நீங்கள் பேசியிருக்கீங்களா? நீங்கள் பர்சனலாக பேசியிருக்கீங்களா? பர்சனலாக பேசியிருக்கேன். இது ஃபஸ்ட்டு இந்தமாரி ஒரு ஷோவில் தான் பார்க்குற மாரி ஒரு போயிருந்தோம். கூப்பிட்டுருந்தான் அந்த பையனை, இந்தமாரி இங்கே நடக்குது ஒரு இன்டர்வியூ வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருந்தான். அங்கே தான் பேசிக்கிட்டு இருந்தோம். அவன் எப்படி அவன் பேசும்போது நார்மலாக தான் உங்ககிட்ட பேசினானா, இல்லை இதை தாண்டி இந்த மாதிரி ஏதாச்சும் உங்ககிட்ட பணம் கேட்கறது இல்லை? பேசிட்டு ரொம்ப நார்மலாக கேட்கல. அதுக்கப்புறம் ஊருக்கெலாம் பண்ணுறதுக்கப்புறம் ஒரு 1 வீக் கழிச்சு இந்தமாரி எனக்கு அந்த டைம் வந்து நான் ஐஃபோன் எடுத்திருந்தேன். டைம் புதுசாக ஐஃபோன் எடுத்திருந்தேன். இந்தமாரி எனக்கும் ஐஃபோன் எடுத்து கொடுங்க ப்ரோ அப்படின்னு கேட்டிருந்தார் போல. என்கிட்ட ஐஃபோன் எடுத்து கொடுங்க ப்ரோ, நான் வந்து மாதம் இஎம்ஐ பே பண்ணிடுறேன்னாரு. ஓகே, நான் வந்து எந்த நம்பிக்கையில் வந்து எங்கேயோ இருக்க ஒரு பையனுக்கு வந்து எப்படி எடுத்து கொடுக்க முடியும் சொல்லுங்கள்? ஒரு நாள் 2 நாள் பழகின பையனுக்கு சொல்லுங்கள். ஆக்சுவலி நான் இதை பற்றி கேட்குற எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பையன் வந்து பேசின 2 நாள் இல்லை 1 நாள்லேயே வந்து அடுத்தவங்க கிட்ட வந்து ஹெல்ப்பாக கேட்குறதா, காசு கேட்குறதா இருக்கட்டும். எனக்கு வந்து ஒரு 1 வீக்குள்ளே கேட்டான்னு நினைக்கிறேன். 1 வீக்கில் நாங்கள் நேரில் பார்த்து 1 வீக்குள்ளே கேட்டான். இது அவன் ஒரு ஹேபிட்டாகவே இதை வச்சிருக்கான். இது அவன் பண்ணுறானா இல்லை? அதான் அவன் அந்த சின்ன பையன் பண்ணுறானா இல்லை அவங்க அண்ணன் பண்ணுறான்னு தெரியல. ஆனால் 2 பேரும் நடக்குது. இப்போ அவன் வீடியோவில் காட்டிட்டு பின்னாடி அவங்க அண்ணன் வேலை செஞ்சுட்டு இருக்கான் போல. பேக் சைடு. எனக்கு தெரிஞ்சு அவன் ஃபியூச்சர்னு ஒன்று இருக்குது. அதை பார்க்காம அவங்க ஃபேமிலிஸே வந்து இப்படி பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், இது அதர் ஃபேமிலிஸ் இல்லை, அவங்க ஃபேமிலியே வந்து இந்த மாதிரி. ஏன்னா இப்போ தெரியாமலாம் ஒன்றும் இருக்காது. எல்லாம் அக்கம் பக்கத்தில் சொல்லியிருப்பாங்க இந்தமாரி நடந்துட்டு இருக்குது பாருங்க அப்படின்ட்டு. இந்தமாரி ஃபோன் பண்ணி பேசியிருக்காங்க போல நம்ம இன்ஃப்ளூயன்சர் ஃப்ரெண்ட்லாம். இந்தமாரி உங்ககிட்டயா வாங்கினாங்க, நீ வந்து வாங்கினவன் வந்து கேட்க சொல்லு, நான் யார் இருந்தாலும் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு நக்கலாக பேசிட்டு கட் பண்ணுறாங்க. கால் பண்ணாலும் கால் ஃபர்ஸ்ட் ரிங் போகுது, அப்புறம் செகண்ட் ரிங் பிளாக். ஓகே, பணத்தை ஏமாற்றிட்டு இந்த வேலையை வர பண்ணுறாங்க. அவங்க அம்மா வந்து இந்தமாரி பேசுகிறாங்களாம் கோவமாக. ஏமாந்த நம்ம வந்து கேட்டால் நம்ம மேலே கோவமாக பேசுகிறாங்க. 1 ரூபா 2 ரூபா இருந்தாலும் அது பணம் தான். இழந்தவங்களுக்கு தான் அது தெரியும். ஸோ அவங்க சைட்லேருந்து கால் பண்ணும்போது அவங்க கிட்ட இருந்து அந்த மாதிரியான ஆன்சர் வருது. ஏன்னா இப்போ நம்ம 10 ரூபீஸ் சம்பாதிக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு நம்மளுக்கே தெரியும். கண்டிப்பாக அந்த 10 ரூபா ஏமாத்துறதுக்கு இவ்வளோ ஃபேமிலிஸ்ன்னு சொல்லி விஜய், அதுவும் இல்லாமல் தளபதி விஜயை வந்து ஒரு இது போர்வையாக போற்றிட்டு பேசினால ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அது இல்லாமல் அவர் சாரோட பேரும் தான் கெட்டு போகும். கண்டிப்பாக. இப்போ அந்த பையன் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே போடக்கூடிய ஒரு கண்டென்ட் இருக்கு இல்லையா, அது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? பேசிக்காக அவன் போடுற கண்டென்ட் விதம் வந்து மிளகா பொடியை உடம்புல தடவுறது, அது வந்து நம்ம பேசிக்கில் பார்க்கும்போது சின்ன பையன் தானே, ஒரு சப்போர்ட் கொடுப்போம், இன்னும் வேறு கண்டென்ட் எதாவது மாற்றுவான் அப்படின்ற மாரி பண்ணிகிட்டு இருந்தோம். அவன் வந்து முழுக்க அழுவான். இந்த ட்ரெண்டிங்கில் யாராவது இருந்தால் பேசுவான். அந்தமாரி விஜய் தளபதி மாநாடுக்கு போகிறது, அப்புறம் பாலா சார் இந்த படம் வந்துச்சுல அது கேக் வெட்டுறது எல்லாமே பண்ணுவான். அந்தமாரி பண்ணி ஃபேம் பண்ணி அழுது பண்ணுறது. பேசிக்காக நானும் அந்த பையனுடைய பர்டிகுலர் வீடியோஸ் எல்லாமே பார்க்கும்போது அழுவுறதா தான் இருக்குது. எல்லாமே வந்து 80% அழுவுறதா தான் இருக்கும். அழுது இந்த மாதிரி ஃபேமிலிஸ் அந்த கோரியை வச்சே போகிறது. இப்போ எனக்கு என்ன கேள்வினா, அந்த பையன் வந்து ஸ்கேம் பண்ணுறான் அப்படிங்கிறத வந்து எல்லாருமே சொல்கிறாங்க, எல்லாம் இது பண்ணுறாங்க. ஓகே, அவன் ப்ரொமோஷன் பண்ணுறான் இல்லையா, வெட்டிங் ஆப்லாம் ப்ரொமோஷன் பண்ணுறான். அது இப்போ வரைக்குமே ஏன் அதை அவன் தப்புன்னே எடுத்துக்க மாட்டேங்கிறான்ற ஒரு கேள்வி. இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தான். இந்தமாரி எல்லா இன்ஃப்ளூயன்சரும் தான், எல்லா யூடியூபரும் தான் இது கேமிங் ப்ரொமோஷன் பண்ணிட்டுருக்காங்க. அது நான் என்ன பண்ணால் தப்பா அப்படின்ற மாதிரி கேட்குறான். அது எப்படின்னா எல்லாரும் இதை நம்ம வந்து ஓப்பனாக சொல்ல முடியாது. எல்லாரும் இது பண்ணுறாங்கன்றதுக்காக நம்மளும் இது பண்ண முடியுமா? கரெக்டு தானே? கரெக்டு தான். கண்டிப்பாக அதை அந்த பையன் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான். அப்படிங்கிற பட்சத்தில் நான் முன்னாடியே பேசின மாதிரி அவன் பின்னாடி யாரும் இருக்காங்க. கண்டிப்பாக அவங்க அண்ணன் தான். ஆமாம், அவங்க அண்ணனை முன்னாடி பார்த்துருக்கீங்களா? அவங்க அண்ணனும் நேரில் பார்த்துருக்கேன். ஆனால் பேர் மறந்துச்சு. ஃபோட்டோ பார்த்தா கரெக்டாக சொல்லுவேன். அவங்க அண்ணனுக்கு என்ன வயசு இருக்கும் ஆக்சுவலி? தெரியல, ஒரு 22, 23 இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, அந்த பையன் தான் முழுக்க ஃபுல்லாமே என்னோட ஏஜ் இருக்குன்னு சொல்லலாம். 20 எனக்கு 22 ஆக போகுது என்னோட ஏஜ். ஓகே, அப்போ அந்த பையன் தான் கூட இருந்து எல்லாமே பண்ணுறது. கேமரா முன்னாடி வரமாட்டானோ அந்த பையன்? அவங்க அண்ணன் கேமரா முன்னாடி வரமாட்டான். இந்த பையனை வச்சு ஃபுல்லாமே. ஆமாம், இப்போ கேமரா பின்னாடி இருக்கானா அவன் சொல்லுவான் இந்தமாரி இதெல்லாம் பண்ணு அப்படின்னா அது அந்த கட் பண்ணி எடுத்துக்கிறது அவன் பேசும்போது மட்டும். ஓகே, அவ்வளோதான். ஃபுல்லாமே வந்து அந்த பையனை கோஆர்டினேட் பண்ணுறதுலாம் அவங்க அண்ணன். அவன் ஃபேஸ் காட்டுறதில்ல, இந்த பையனை வச்சு பண்ணுறது. ஓகே, இப்போ இந்த பணத்தை கேட்குறான் இல்லையா, அது கூட மேபி அந்த பையனாக இருக்கலாம், அவங்க அண்ணாவாக இருக்கலாம். அவங்க அண்ணா தான். இப்போ வந்து பக்கத்துலேயே உட்காந்துட்டு கூடிய வாய்ஸ் மெசேஜ் இந்தமாரி போடுன்னு சொல்லி கொடுக்கலாம். இப்போ ஒரு சின்ன பையனுக்கு என்ன தெரியும், இந்தமாரி ஏதாவது ஒரு பொருள் அவன் ஆசைப்படுற பொருள் உடனே கிடச்சிச்சின்னா சரி இது பண்ணால் கிடைக்கும் நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்தமாரி கோஆப்ரேட் பண்ணுறான். மேபி ஆக மொத்தத்தில் நான் முன்னாடியே எனக்கு டவுட் இருந்தது, இந்த பையன் தனியாக அதை பண்ண மாட்டான் அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்தது. ஸோ அதுக்கு பின்னாடியே அவன் சொந்த அண்ணனே இருக்கான். சொந்த அண்ணா. ஓகே, அது இவங்க ஸ்டார்டிங்கில் பேசிக்கில் ஒரு கேமராமேன் வச்சுருந்தாங்க. அவங்களுக்கு பேமெண்ட்டு டிலே பண்ணி கொடுத்ததுனால அவர் லெஃப்ட் ஆகிட்டார்.
ஓ பர்சனல் அவங்க வச்சுருந்த ஆமாம், கேமராமேனே அதில் ஃபோட்டோ ஷூட்டுக்கு அப்புறம் வீடியோஸ்லாம் ஷூட் பண்ணுறதுக்கு வச்சுருந்தாங்க போல். பேமெண்ட் கொடுக்காத ரீசன்னால அவரும் போயிட்டுருக்காரு அந்த இஷ்யூனால. ஆமாம். ஓகே, அந்த பையன் இப்போ பேசின ஏதாச்சும் விஷயம் இருக்கா அவங்கக்கிட்ட மெசேஜ் பண்ணது? இருக்கும் சேட். அந்த எனக்கு இஎம்ஐயில் எடுத்து கொடுங்கன்ற மாரி காலில் தான் பேசணும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஓகே, காட்டுறீங்களா? அது இப்போ பார்த்தீங்கன்னா இந்தமாரி போட்டு வச்சுருக்காரு. எனக்கு வந்து ஐஃபோன் வந்து இஎம்ஐயில் எடுத்து கொடுங்க, நான் மந்த்லி கட்டிக்கிறேன் அப்படின்ற மாரி. இதுக்கு முன்னாடி எனக்கிட்டையும் ஒரு 400 என்னமோ சம்திங் வாங்கினான். அது வந்து சாப்பாடு கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினான். இந்தமாரி எல்லாருக்கும் ஒரு ஹெல்ப் பண்ணுற மாரி ஒரு வீடியோ போடணும் ப்ரோ, நானும் கொஞ்சம் அமௌண்ட்லாம் போடுறேன், நீங்களும் உங்கள் முடிஞ்ச ஹெல்ப் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டான். அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட்லாம் வச்சுருக்கேன் எல்லாமே. 400 சம்திங் நான் போட்டேன். மற்றவங்களுக்கு சாப்பாடுலாம் வாங்கி அது கொடுத்தான்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஓகே, கொடுத்தான். கொடுத்தான், அது இல்லைன்னு சொல்ல முடியாது. அது வீடியோவை போட்டான். 400 கொடுத்துருக்கேன், 400 பே பண்ணியிருக்கேன். ஓகே, இதுக்கு முன்னாடி நீங்கள் 400 பே பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ அவன் ஹெல்ப் பண்ணுறான்னா அந்த ஹெல்ப் கூட அவன் ஓனால எல்லார்கிட்டையும் வாங்கி பண்ணுறான். ஓகே, இல்லை ஹெல்ப் பண்ணுறானா ஓகே, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவன் ஃபுட் வாங்கி கொடுக்க நம்மளால முடியாது, அவன் எடுத்து செய்கிறான், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் அவனுடைய பர்சனல் யூஸ்க்கு மற்றவங்களையும் அவங்களுடைய ஃபாலோவர்ஸையும் யூஸ் பண்ணுற ஒரு விஷயம் தான் இப்போ வரைக்கும் நம்ம தப்பாக பேசிகிட்டு இருக்கோம். இன்னொரு விஷயம், நம்ம அந்த ஒரு தனிநபரையே வந்து நம்ம நானாக இருக்கட்டும் இவராக இருக்கட்டும் இப்போ சோஷியல் மீடியாவில் பேசக்கூடிய எல்லாருமே இருக்கட்டும், அந்த சின்ன பையனை மட்டும் நாங்கள் ப்ளேம் பண்ணி எதுவுமே பேசலை. பணத்தை இழந்த ஒவ்வொருத்தருக்கும் தான் தெரியும் அவங்க பணத்தை இழந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. கடைசி வரைக்கும் அந்த பையன் வந்து அவனுடைய தப்பு உணராமல் இருக்கான். ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம இப்போ வரைக்கும் பேசிகிட்டு இருக்கோம். இதை இவ்வளோ பெரிய விஷயமா நீங்களாக இருக்கட்டும் மற்றவங்களா இருக்கட்டும் எல்லாரும் பேசினதுனால தான் எல்லாருக்கும் அவன் அமௌண்ட்டையும் திருப்பி கொடுத்துட்ருக்கான். இப்போ கொடுத்துட்ருக்கான். ஜஸ்ட் நோ தான் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க மாதிரி. ஆமாம், இப்போ நம்ம பேசுறதுனால தான் கொடுக்குறான். ஸோ அதனால தான் நம்ம இதை பற்றியே வந்து பேசுகிறோம். அண்ட் அது இல்லாமல் வீடியோ டெலீட் பண்ணுங்கன்றான். இப்போது நம்மளுக்கு பேமெண்ட் வந்துச்சு, நம்ம சுயநலத்துக்காக வீடியோ டெலீட் பண்ண முடியாது. உனக்கு எத்தனையோ பேர் எனக்கு டிஎம்ஸ் ஒன்றும் வந்துட்டு இருக்குது. கிராக்கர்ஸ் ப்ரொமோஷனுக்கு வாங்கியிருக்கான், அது ஒன்றும் பேமெண்ட் கொடுக்கலன்னு போட்டிருக்காங்க. ஓ, இவன் ப்ரமோஷனுக்கு வாங்கி கூட பண்ணாமல் இருக்கானா? அவங்க 7,000 8,000 கொடுத்துட்டு உட்காந்துட்டு இந்தமாரி அமௌண்ட் வந்து சென்ட் பண்ணுங்கன்றான். அவங்க சென்ட் பண்ணதுக்கப்புறம் இன்றைக்கி நாளைக்கு 2 நாள் இதோ நாளைக்கு எடுத்துடலாம் அப்படின்றான். அதுக்கப்புறம் மெசேஜ் பண்ணாலும் பார்த்துட்டு விட்டுறது ரீப்ளே இல்லாமல். ப்ரொமோஷன் பண்ணுறவங்களுக்கும் அப்போ இந்த மாதிரியான ஒரு ஸ்கேம் வந்து இந்த பையன் சைட்லேருந்து நடந்துகிட்ருக்கு. ஓகே, இப்போ இவர் சொன்ன விஷயம் என்னென்னா, இப்போ அவங்க வந்து டெலிட் பண்ண சொன்னால் கூட அடுத்தடுத்து நிறைய பேர் இன்னும் வரைக்கும் உங்களுக்கு இப்போ நம்ம 500 வந்துச்சுக்காக நம்ம வீடியோ டெலீட் பண்ணிட்டா அது சுயநலமாயிடும். கண்டிப்பாக. இப்போ வந்து இந்த வீடியோ போட்டுருவோம், இந்தமாரி நம்மளுக்கு பேமெண்ட் வந்துருச்சு, இப்போ இன்னும் யாருக்கெல்லாம் பேமெண்ட் வரலையோ எனக்கு ஸ்க்ரீன்ஷாட்டு அவங்க லாஸ் பண்ண அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லி அனுப்புங்க, அதுக்கு ஒரு வீடியோ போடும், அவர் வந்து ரெக்கவர் பண்ண முடியுமா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு வீடியோ போடலான்னு இருக்கேன். அந்த பையனோட ஃப்யூச்சர் தான் கெட்டு போகணும். ஸ்கூல் கூடயும் முடிக்கல. அது இல்லாமல் இப்போ ஸ்கூல் போனால் இப்போ இந்த கேஸ் நடந்ததுனால ஃபுல்லாக அவங்க டீச்சர்ஸ் கூடயும் அவங்கள மதிக்க ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டாங்க. இந்த பையனா அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி தெளிச்சு விடுறது தான் மாரி ஒரு இது போயிடும். அதனால் ரெக்ரெட் இது பண்ண மாட்டேங்கிறான். அந்தமாரி நமக்கு தப்பு பண்ணிட்டோம், சரி சாரி அப்படின்ற ஒரு வார்த்தையே வரமாட்டேங்குது. கேட்டால் நான் வந்து லாஸ் ஆனதெல்லாம் காசு கொடுத்து முடிச்சிட்டேன் அப்படின்றவே முடிச்சிடுறான். அதுக்கு பின்னாடி ஆனால் அதையும் தாண்டி நிறைய பேர் லாஸ் ஆகிருக்காங்க, அது வெளில தெரில. ஆமாம், தெரியல. ஓகே, அந்த பையன் மன்னிப்பும் அவன் சைட்லேருந்து பெருசாக கேட்க மாட்டேங்கிறான். அவன் சொல்கிறான் இந்தமாரி யாரும் பண்ணது இல்லையா அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம பண்ணுறது தான் கரெக்டு அப்படின்ற மாரி முடிச்சிடுறான். ஓகே, கண்டிப்பாக இந்த பையன் வந்து இந்த வீடியோவை பார்ப்பானா பார்க்க மாட்டானான்னு தெரில. யாராக இருந்தாலும் சரி, அவன் இதை தாண்டி நிறைய வீடியோஸ் வந்து பார்த்துருப்பான். அது மூலயமா அந்த சின்ன பையன் வந்து திருந்தணும். அவன் பேர் வச்சுட்டு அவன் பேக் சைடில் இருக்கிறவங்களும் நிறைய லாபத்தை வந்து பார்க்குறாங்க. அதுவும் என்ன அப்படிங்கிறது வந்து வெளில வரணும். அதுவும் அவங்க ஃபேமிலி சைட்லேருந்து இவ்வளோ சப்போர்ட் கொடுக்குறாங்கன்னா என்னன்னு சொல்ல தெரியல எனக்கு. கண்டிப்பாக இப்படி ஒரு ஃபேமிலின்ற மாரி அவங்கள எதுவும் சொல்ல வரல. இந்தமாரி பையன் இப்படி பண்ணுறானே ஒரு இந்த மாதிரிலாம் பண்ணாதடா, கர்மா அவங்களுக்கு தெரியும். கர்மா வந்து இப்போ நீங்கள் என்கிட்ட ஒரு 500 எடுத்திங்கன்னா அவங்க வெளியே போகிற இடத்துல ஒரு 1000 லாஸ் பண்ணுறீங்க. அந்தமாரி பயங்கரமான இது. கண்டிப்பாக. இப்போ இவ்வளோ விஷயங்களை எங்கள் கூட ஷேர் பண்ணிங்க. உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து அமௌண்ட்டும் ரிட்டன் ஆயிடுச்சு. அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஹாப்பி. இந்த மாதிரி யாரெல்லாம் லாஸ் பண்ணாங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து பணம் போய் சேரணும், அவ்வளோதான். அதுக்காக தான் வந்து இந்த விஷயத்தை வந்து பெருசுப்படுத்தினாங்க. இன்னொரு விஷயம், அந்த பையன் வந்து கார் வாங்கிட்டான் சின்ன வயசில் அப்படிங்கிறதுனால பொறாமை யாருக்குமே கிடையாது. இப்போ பூவையார் கூட தான் வாங்கினாங்க, சின்ன பையன் தான். நம்ம எல்லாம் சந்தோஷம் தான் பட்டோம், நல்லா வாங்கியிருக்காங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி அப்படின்ற மாரி. இவங்க வந்து ஸ்கேம் பண்ணி வாங்கினதுனால அந்த ஒரு இது பண்ணோடனே நம்ம சின்ன பையனால ஒரு பொறாமையோட இது பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி மாற்றிட்டான். ஓகே, அந்த ஒரு விஷயத்துக்கும் நம்ம இங்கே ஒரு கிளாரிஃபை கொடுத்துட்டோம். ஸோ உங்கள் நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரமே எங்கள் கூட இத்தனை விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ரொம்ப தேங்க்யூ.